ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் ஹுதாய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 2வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் நான் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் இடத்துல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,43,073 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 23.5% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தார். பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23.47% வந்து இருந்துகிட்ருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலே லாஸ்ட் வீக்லேயும் வந்து அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமும் அட்டகாசமான வாக்குகள் வாங்கினது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான வாக்குகளையும் வாங்கியிருக்காரு. செகண்ட் பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,19,299 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 19.8% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போது பார்த்தீங்க அப்படின்னா 19.57% வந்து இருந்துகிட்ருக்காரு நம்மளுடைய சபரிநாதன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் ஓட்டிங்ஸை வந்து 24% ஆரம்பித்து இப்போது 19.57% வந்து முடிச்சிட்ருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மூன்றாவது பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் தான் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 66,762 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.13% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சி 10.95% வந்து இருந்துகிட்ருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க இல்லைனா கண்டென்ட்டே இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து உருவாக்கிட்டாங்க அவங்களாவே. பட் இருந்தாலும் நிறைய நேரங்களில் அவருக்கு அது நெகட்டிவாகவே போயிட்டுருக்கு. ஃபோர்த் பொசிஷனில் கமருதீன் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 55,627 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.26% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்து இருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.13% வந்து இருந்துட்டுருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா அந்த மாதிரி தான் கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பண்ணோம் அப்படின்னா மக்கள்கிட்ட ரொம்ப நெகட்டிவாக போய் சேர்ந்துரும் அப்படின்றதுக்காக. ஃபிஃப்த் பொசிஷனில் ரம்யா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,136 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.17% இருந்த ரம்யா ஜோ அவர்கள் இப்போது 8.06% இருந்துகிட்ருக்காங்க ரம்யா அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலும் நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருக்காங்க மற்ற கண்டஸ்டண்ட்டுங்களை விட கம்பேர் பண்ணும்பொழுது. ஸோ இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் கேமை வந்து சுவாரஸ்யப்படுத்துகிற மாதிரி விளையாடினாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அதுக்கடுத்து சிக்ஸ்த் பொசிஷனில் அப்சரா அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 45,458 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.28% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போது பார்த்திங்க அப்படின்னா 7.46% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய அப்சரா அவர்கள். ஸோ இவங்க அட்டகாசமாக கேம் ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு டைம் வரும்பொழுது அடித்து நூற்றுறாங்க. ஸோ அந்த மாதிரி டைம் ஒவ்வொரு தடவையும் இவங்களுக்காக வந்துக்கிட்டே வந்து இருக்காது. ஸோ அதனால் அவங்களும் வந்து தானாகவே ஒரு கேமை வந்து விளையாட தொடங்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. 7வது பொசிஷனில் அரோரா வந்து இருக்காங்க. அவங்க வாங்கி ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,947 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.07% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்துருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.21% இருந்துட்டுருக்காங்க அரோரா சிங்க்லர் அவர்கள். ஸோ இவங்களை பொறுத்தவரையிலையும் எபிக் பண்ணி வெளியே அனுப்புறது தான் ரொம்ப நல்லது இந்த பிக் பாஸ் சீசன் 9 பொறுத்தவரையிலையும் அப்படின்னு நான் சொல்லுவேன். பட் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்கன்னு தெரியல. அதுக்கடுத்து 8வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 43,293 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.98% நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 7.1% வந்து இருந்துகிட்ருக்காங்க கெமி அவர்கள். ஸோ ஆக்சுவலாக அரோராவுக்கு போடுறதுக்கு பதிலாக கெமிக்கு போட்டிங்க அப்படின்னா கெமி வந்து ஒரு நல்ல பிளேயர், ஃபிசிக்கல் ஃபிட்னஸாக இருக்கக்கூடிய ஆள் அண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேயரும் கூட, அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ அவங்களுக்கு போட்டிங்க அப்படின்னா இன்னும் 2-3 வாரங்கள் வந்து தள்ளிட்டு வரலாம். அதுக்கடுத்து 9வது பொசிஷனில் எஃப்ஜே அவர் வாங்கிய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 42,921 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 6.83%
நேற்றுக்கு இரவு நேர முடிவின் போது வந்திருந்தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7.07% இப்போதைக்கு வந்து இருந்துகிட்ருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 9 பேர் கொண்ட குழு. யார் யார் எவ்வளோ எவ்வளோ வாக்குகள் வாங்கியிருக்காங்க, யார் எந்த பொசிஷனில் இருக்காங்க, யாரெல்லாம் மேலே போயிருக்காங்க, யாரெல்லாம் கீழே வந்திருக்காங்க, யாரெல்லாம் அப் மூவில் வந்து இருக்காங்க, யாரெல்லாம் வந்து டவுன் மூவில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத பற்றிலாம் கிளியராக டீட்டெயிலாக வந்து பார்த்துருந்தோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார் இந்த 9 பேரில் அண்ட் யாருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் வந்து டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து ஒரு விஷயம் வந்து நடந்தது. அந்த விஷயம் என்ன அப்படின்னா, சுபிக்ஷா அவர்களும் வியானா அவர்களும் உட்காந்து கவலையில் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அந்த கவலையில் எதுக்காக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸார் வந்து நேற்றுக்கு டாஸ்கில் வந்து வெற்றி பெற்றதால அவங்களுக்கு வந்து டின்னர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறதாக பிக் பாஸ் அவர்கள் சொல்லிட்டாரு. ஸோ அதனை தொடர்ந்து அவங்க எல்லாருமே ரெடி ஆகிட்டு டின்னருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து சுபிக்ஷா அவர்களும் அதுக்கப்புறம் வியானா அவர்களும் உட்காந்துக்கிட்டு ஐயோ இவங்க எல்லோரும் போயிட்டு என்ன பண்ணுறது, இப்போ பசிக்குது, யார் சாப்பாடு போட்டு கொடுப்பா, யார் வந்து செஞ்சு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நம்ம பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக போய் கனியக்கா கிட்ட, அக்கா எங்களுக்கு வந்து போகிறதும் போகிறீங்க, கொஞ்சம் ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போயிட்டீங்க அப்படின்னு, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் லைட்டாக சமைச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து சாப்பிட்ருவோம், நீங்கள் போயிட்டு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கனியக்காவும் கொஞ்சம் நேரம் யோசித்து சரி ஓகே நாங்கள்லாம் ரெடியாகி வேறு வந்துட்டோமே எப்படி நாங்கள் செய்கிறது அப்படிங்கிற மாதிரி யோசித்து சரி ஓகே நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சொல்லிட்டதுக்கு அப்புறம் வந்து சபரி அவர்கள்லாம் உள்ளர வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எஃப்ஜேவும் கோவப்பட்டு உள்ளர வந்துட்டார். எஃப்ஜே கோவப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி சொல்கிறேன். அதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு மூஞ்செல்லாம் வந்து வெறும் பல்லே, எல்லோரும் ஒரே சிரிப்பு தான். அதுக்கப்புறம் வந்து அந்த பாத்திரத்தை மட்டும் கழுவி கொடுத்துருமா, கழுவி கொடுத்தாக்கா நாங்கள் செஞ்சிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சபரி அவர்கள் சொல்லும் பொழுது பாத்திரத்தை எடுத்துகிட்டு போய் சிங்க்லேயும் போட்டாங்க. பட் இருந்தாலும் கூட அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்லை இது வாஷ் பண்ணக்கூடாதுல்ல, இப்படி வாஷ் பண்ணால் வந்து ரூல் பிரேக் ஆகிடும்ல, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சுபிக்ஷா சொல்லும்போது செம்ம காண்டாயிடுறாரு எஃப்ஜே. செம்ம காண்டாயிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, சரி விடுமா நானே பண்ணி கொடுத்துறேன் விடுமா அப்படின்னு சொல்லி சட்டைக்கட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு அவர் வந்து சமைக்கிறதுக்கு வராரு, சபரநாதன் அவர்களும் அவரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுபிக்ஷா மறுபடியும் உள்ளர போய் இந்த மாதிரி நம்ம சும்மா பிக் பாஸ் கிட்ட தானே கேட்டுட்ருந்தோம், இந்த பார்வதி அக்கா கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு வந்து பாருங்கள் போயிட்டாங்க, இப்போ எல்லாருமே நம்ம மேலே எல்லாம் கோவத்தை திருப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து சுபிக்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பிக் பாஸ் கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தோம், ஆனால் பார்வதி தான் வந்து உங்களை வேலை செய்ய வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ உடனே வந்து சபரி வந்து கரெக்டான ஒரு கொஷினும் சொல்கிறாரு அண்ட் பதிலும் அடியும் கொடுக்குறாப்புல. அது என்ன அப்படின்னா அங்கே பாருங்கள், அவங்க வந்து முன்னாடி கேட்டு செய்ய சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் கெட்டவங்கலாம் கிடையாது, அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ அவங்க அப்படி சொன்னதுனால தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் நல்லவங்களாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவங்களுக்கு மூஞ்செல்லாம் புசுக்குன்னு சுருங்கிடுது. அதுக்கு பிரவீன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை அவர் வந்து ஜஸ்ட் அவங்க டர்ன் பண்ணி விட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே எம்ஜேக்கு செம கோவம் வந்துடுது. அவங்க என்ன டர்ன் பண்ணி விட்டால் என்ன இருக்குது, உங்களுக்கெல்லாம் சொந்தமாக மூளை அறிவு புத்தி எல்லாம் இருக்குது இல்லை, அப்போ நீங்கள் யோசித்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே சொன்னதும் சுபிக்ஷாவுக்கு அழுகு வந்துடுது, உள்ளர போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து உள்ளர வரும்போது வியானா வந்து கேட்குறாங்க, இந்த பொண்ணை உனக்கு பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லி. அதுக்கு வந்து எதை அப்படின்ற மாதிரி கேவலமாக கேட்குறாங்க. இல்லை இவங்கள தான் பார்வதி அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. மூஞ்சி கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து சொன்னாங்க. அது ரொம்ப மோசமாக கேவலமாக வந்து இருந்தது. அண்ட் ஆரம்பத்துலேருந்தே இந்த பொண்ணு வந்து ரொம்ப விஷம்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அவங்களே. அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து நடந்துக்கிறாங்க. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலை சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.